ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் எங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட், ஸ்நாக்ஸ் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ்னு பார்த்துடலாமா? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நேற்றே வந்து மாவு அரைச்சி வச்சு பொங்கலன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ நைட்டு இட்லி பண்ணேன். ஸோ இன்றைக்கும் மார்னிங் இட்லி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த கம்பு ராகிலாம் வச்சு செஞ்சேன். இட்லி மாவு வச்சு இட்லி பண்ணிவிட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்லா இட்லி நல்லா ஸ்பாஞ்சியாக உள்ளே நல்லா சாஃப்டாக இருந்தது. சில டைம் வந்து இந்த மாதிரி ராகி கம்புலாம் வச்சு இட்லி பண்ணுறப்ப கொஞ்சம் களி மாதிரி கொஞ்சம் கட்டியாக மாதிரி வரும். அந்த மாதிரி இருக்கப்ப நம்ம வந்து கரெக்டாக உளுந்து ரேஷியோ எல்லாம் கரெக்டாக போட்டோம்னா நம்மளுக்கு சூப்பராக வரும். ஸோ அது கூடவே வந்து நம்ம இந்த காஞ்ச மிளகா இருக்குல்லையா, அதெல்லாம் போட்டு வறுத்து வச்சு சட்னி, தேங்காய் சட்னி பண்ணி கூடவே தால் வச்சு சாப்பிட்டாச்சு. பசங்களோட ஸ்கூல் ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சம் குக்கும்பரும் அதுக்கப்புறம் கேக்கும் வச்சு அவங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக வந்து எக் சமோசா பண்ணலான்னு பிளான் பண்ணேன். எக்கெல்லாம் பாயில் பண்ணிட்டேன், டைம் இல்லை. ஸோ அதனால் அதோட முடிச்சாச்சு. லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து சூப்பராக வந்து ஜீரா ரைஸு, இந்த மாதிரி ஜீரா ரைஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், சூப்பராக நல்லா ஒயிட்டாக சூப்பராக இருக்கும், ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே வந்து ஃபிஷ் தவா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்மளோட பாலக் தால் வந்து பண்ணியிருந்தேன், அதையும் வச்சு லஞ்ச் பாக்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணியாச்சு. பாய்.